இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அநேகருடைய கவலை என்ன என்று பார்த்தால், தங்களை மற்றவர்கள் அற்பமாய் பார்க்கிறார்கள், ஏளனமாய் பேசுகிறார்கள், எங்களை தாழ்த்தி அவர்கள் நடத்துகிறார்கள், எங்களை குப்பையும் புழுதியும் விட கேவலமாய் கருதுகிறார்கள். எங்கள் பிள்ளைகள் எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் அவர்களை மட்டமாய் அற்பமாய் பேசுகிறார்கள், அவர்களை நிந்திக்கிறார்கள் என்று அநேகருடைய ஒரு குறையாக இருக்கிறது. இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தை தேவன் நேசிக்கிறார். அவர்கள் உங்களை குறித்து எண்ணுவதற்கு மாறான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய காத்திருக்கிறார். உங்களை உயர்த்த, ஆசீர்வதிக்க திட்டமிட்டுள்ளார். பரிசுத்த வேதாகமத்திலே 2 32 அதிகாரம் 1-2 வசனத்திலிருந்து வாசித்தால், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா அவருடைய காலத்திலே அசீரிய ராஜா சனகரிப் என்பவர் இந்த யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராய் பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். 7-8 வசனங்களில் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அவனோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர், அவனோடு இருப்பது மாம்ச புயம், நம்மோடு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று எவ்வளவு வைராக்கியமாய், எவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு எசேக்கியா ராஜா தன்னுடைய ஜனங்களுக்கு கூறுகிறார். இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் அந்த அசீரிய ராஜா சனகரிப், உங்கள் ராஜா சொல்லுவதை நம்பாதீர்கள், கடைசியில் உங்களை பசியிலும் தாகத்திலும் அவன் சாகும்படி இதையெல்லாம் போதித்து கொண்டிருக்கிறான். எங்களுடைய கைக்கு உங்களை தப்புவிக்க அவனால் கூடாது, அவனுக்கு அந்த பலன் கிடையாது. உங்கள் தேவனை உங்களை என் கைக்கு தப்புவிக்கவும் முடியாது, அவன் வஞ்சிக்கிறான், அவனை நம்பாதிருங்கள் என்று ஒரு தேசத்து ஜனங்களிடத்தில் அவர்களை ஆளுகிற ராஜாவை பற்றி மட்டமாக கேவலமான வார்த்தைகளினால் திட்டுகிறார். இன்னும் நீங்கள் அதிகமாக படித்து பார்த்தால் தெரியும். இப்படி ராஜாவையும் அவர்கள் தேவனாகிய கர்த்தரையும் நிந்தித்து விரோதமாக பேசி கடிதங்களை எழுதி அனுப்புகிறார். ஆக அதே அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வாசித்தார், ராஜா அவரோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசி இன்னும் 2 பேரும் சேர்ந்து நமது தேசத்தை குறித்து, நம்முடைய ஆளுகை குறித்து இப்படி மட்டமான நிலையில் வந்து பேசுகிறானே, நம்ம ஜனங்களுடைய அந்த லோக்கல் லாங்குவேஜில் இறங்கி பேசுகிறார்களே, நாளைக்கு இந்த ராஜாவை இந்த ஜனங்கள் மதிக்க வேண்டும் அல்லவா என்று மனம் நொந்து போய் இவர்கள் அந்த ஊழியக்காரனும் இந்த ராஜாவும் வானத்தை பார்த்து தேவனே என்று அபயமிட்டார்கள். தேவனை நோக்கி பார்த்து முறையிடுகிறார்கள். அப்பொழுது தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரிய ராஜாவுடைய பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணி போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சனகரிப் ராஜா அவனுடைய முகம் செத்த முகமாய் அவன் தன் சொந்த தேசத்துக்கு திரும்புகிறான். திரும்பிய இடத்துல அவனுடைய தேவனுடைய கோவிலில் நுழைந்த போது அவன் கர்ப்ப பிறப்புகளே அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நம்மை எதிர்க்கிறவர்கள் பெரிய ராஜாவாக இருக்கலாம், பராக்கிரமசாலிகளாக இருக்கலாம், பெரும் தலைவர்களாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ளவர்களாக இருக்கலாம், நல்ல பெரிய ஒரு ரவுடி கும்பல் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம், பணம் பலம் உடையவர்களாக இருக்கலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் பெரியவர் என்பதை நாம் உணர வேண்டும். நம்மோடு இருக்கிறவர்கள் பரலோக சேனை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்படித்தான் எசேக்கியா எருசலேமின் குடிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்று.
எருசலேமின் குடிகளையும் அசீரிய ராஜா சனகரிப்பு கைக்கு மற்றும் எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்று புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த யூதாவில் இருக்கிற எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற அந்த குடிகளை எல்லாருக்கும், எல்லா சுற்றத்தில் இருக்கிற எதிராளிகளுக்கும் விலக்கி கர்த்தர் காப்பாற்றினார். எப்படி? அவர்களுக்கு ஆதரவாய் நின்று. அநேகம் பேர் கர்த்தருக்கென்று அதற்கப்புறம் எருசலேமுக்கு காணிக்கையும் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் மூலமாய் இழிவுபடுத்தப்படுகிற அதே ராஜாவை தேவன் அடுத்த கட்டத்திலேயே அநேகர் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். அதே எசேக்கியாவின் தேவன் நமக்கும் இன்று வழக்காடி யுத்தம் செய்து வெற்றி சிறக்க ஒரு அற்புதத்தை நடத்துவார். எப்படி எசேக்கியாவுக்கு ஒரே தூதனை அனுப்பி அந்த அசீரிய ராஜாவினுடைய தலைவர்களையும் சேனாதிபதிகளும் பராக்கிரமசாலிகளும் அந்தம் பண்ணி போட்டாரோ, அப்படி நமக்கு விரோதமாக எழும்புகிறவருடைய வாய் பேச்சை கர்த்தர் அடக்கி போடுவார். உங்களை பற்றி எழும்புகிற புரளிகளை தேவன் முடித்து வைப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற தேவையில்லாத வழக்குகளை அவர் முடித்து வைப்பார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி உனக்காக வழக்காடுவார். அது மாத்திரமல்ல, உன்னை மேன்மைப்படுத்தி உச்சிதங்களால் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை மகிழ்விப்பாராம். 24வது வசனம். அது மாத்திரமல்ல, அவனுக்கு வாக்குத்தத்தமும் பண்ணுகிறார். எசேக்கியாவுக்கு அற்புதத்தையும் செய்கிறார். உன்னோடு கூட இருக்கிற தேவன் இனிவரும் காலங்களில் உன்னை எப்படி வழி நடத்துவேன் என்று உனக்கு வாக்களித்து உன்னை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். உன்னை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். உன் பட்சத்தில் இருக்கிறவராய் இருக்கிறார். உனக்காக வழக்காடுகிறவராய் நிற்கிறார். உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இறங்கி வருகிறார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். கர்த்தர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு விசாரிக்க யாரும் இல்லையே என்று நினைக்காதீர்கள். நமக்காக விசாரிக்கும் ஒரு தேவன் உண்டு. அதனால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் போட்டுவிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 24:7 அப்பொழுது உங்கள் தலை உயரும், மகிமையின் தேவன் உற்றவேசிப்பார். இவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள தேவன். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள தேவனாமே. ஆம், நம்மோடு இருக்கிறவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள தேவன். நம்முடைய சத்துருக்களுடைய தந்திரங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உங்களை சுற்றி சுற்றி வளைத்து தேனீக்களைப் போல சூழ்ந்து வந்தாலும் தேவன் முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அவர்களை ஒன்றுமில்லாமல் பொசுக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய மந்தைகளாய் இருக்கிற நம்மை அவருடைய கோலினால் மேய்ப்பார். எந்த இடத்துல மேய்ப்பாராம்? பாசானிலும் கீலேயாத்திலும் பசுமையான புல்லிலையும் வற்றாத நீரும் இருக்கிற இடத்துல அவர் தன் மந்தையை மேய்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட தேவன் சொன்னார், நீ அதிசயங்களை உங்களை காண பண்ணுவேன் என்று வாக்களித்தாரே. புறஜாதிகள் கண்டு எல்லா அவர்களுடைய பராக்கிரமத்தையும் கண்டு வெட்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் இது எப்படி ஆயிற்று என்று ஆச்சரியப்படும்படி அவர்களுடைய கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்களாம். பாருங்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகும் என்று சொல்லுகிறார். பாம்பை போல அவர்கள் மண்ணை நக்குவார்கள். மறைவிடத்திலிருந்து நடுநடுங்கி அவர்கள் புறப்படுவார்கள் என்று நமக்கு எதிராய் எழும்புகிறவர்களை குறித்து தேவன் சொல்லுகிறார். கர்த்தரிடத்துக்கு திகிலோடு சேர்ந்து நமக்கு அவர்கள் பயப்படுவார்கள் என்று நம்முடைய சத்துருக்களை குறித்து தேவன் சாட்சி சொல்லுகிறார். ஆக அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. அவர் நமக்கு கிருபை செய்ய விரும்புகிற தேவன். அவர் மறுபடியும் நமக்கு இறங்குகிற தேவன். அவர் இப்பொழுதும் நமக்காக வழக்காட, போராட, யுத்தம் பண்ண எழும்பிவிட்டார். எல்லா பெரிய அந்த உலகத்தில் இருக்கிற ஆட்களும் உனக்கு முன்பாக வந்து நின்றாலும் உன்னை ஜெயிக்க முடியாது.
உனக்கு எந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தாலும் அதை அவர்கள் ஜெயிக்க முடியாது. எவ்வளவு வல்லமையுள்ள, அதிகாரம் உள்ள, எவ்வளவு திறமை உள்ள, தாளந்துகள் உள்ள வக்கீல்கள் வந்து அவர்களுக்காக பேசினாலும் கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பேன் என்று சொல்லுகிறார். பணபலம், அவர்களுடைய அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய இரத்தமும் நமக்காக வழக்காடும் என்று அவர் சொல்லுகிறார். ஆபேலின் இரத்தம் பேசினதை விட நமக்கு அதிக நன்மையானதை இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தடைகளுக்கும் எதிராய் கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே எகிப்தின் ராஜாவிடத்தில் அவர் வழக்காடும்படியாய் அவனுக்கு ஒரு குழப்பமான ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் அல்லவா? ஏசாயா 51:22 சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு வழக்காட போகிற தேவன், தம்முடைய ஜனங்களுக்கு வழக்காட போகிற தேவன், ஹல்லேலூயா, உனக்காக எனக்காக வழக்காட இருக்கிற எல்லா மம்புகளையும் தும்புகளையும், தேவையில்லாத பொய்யான வழக்குகளையும், தேவையில்லாத பேச்சுக்களையும், புரளிகளையும், நிந்தைகளையும், அவமானத்தையும், கொடுமையும், கொடூரங்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் துன்பப்படுகிறதற்கும் சிறுமைப்படுத்துவதற்கும் சரியாய் கர்த்தர் நன்மை செய்கிற வருடங்களாக இனி இருக்க போகிறது. அது மாத்திரமல்ல, உங்கள் கையிலிருந்து தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட போகிறாராம் தேவன். தேவனுடைய கோபாக்கினை இதோடு உங்கள் மேலிருந்து அகற்றப்படும். நீங்கள் இனிமே பாத்திரத்தின் வண்டல்களை, உக்கிரக பாத்திரத்தின் வண்டல்களை குடிப்பதில்லை என்று தேவனுடைய கோபம் உங்களை விட்டு நீங்குகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் தோற்று போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெயம் உங்களுக்குத்தான். எல்லா வழக்குகளையும், எல்லா கேஸுகளையும் கர்த்தர் கிளியர் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. விடுதலையாய் நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எங்களுடைய கைக்கு உங்களை தப்புவிப்பது யாரால் கூடும்? உங்களுக்கு பலன் இருக்கா? உங்கள் ராஜாவுக்கு பலன் இருக்கா? உங்களுடைய தேவனுக்கு முடியுமா என்றெல்லாம் கேட்டார்களே, இன்றைக்கு இவர்களுடைய தேவன் மட்டும் இவர்களை காப்பாற்றியதா? இவர்களுக்கு விரோதமாய் வந்த அந்த சனகரிப் அவன் தப்பி சென்று ஓடி போய் தேவ தூதர்கள் வந்து, ஒரு தேவ தூதன் வந்து சனகரிப் ராஜா கூட இருந்த பராக்கிரமசாலியும் சேனாதிபதிகளின் தலைவர்களை எல்லாத்தையும் அர்த்தமாக்கி போட்ட போது வெட்கப்பட்டவன் திரும்பி செத்த முகமாய் திரும்பி ஓடினான். அவங்க ஊரில் போய் அவங்களுடைய கோயிலில் அவன் ஒழியும் போது அவன் உடன்பிறப்பே அவனை வெட்டி போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எந்த தேவனை கேட்டானோ இந்த தேவன், நம்முடைய தேவன், நம் பட்சத்திலிருந்து வழக்காடினார் அல்லவா? அந்த பயம், அந்த திகில், அந்த தத்தளிப்பு, அதையெல்லாம் நம்மளிருந்து விலக்கி போடுவார். ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதுக்காக உள்ளே நுழையும் போது அந்த பேஷண்ட் எப்படியெல்லாம் பயப்படுவார்கள். எப்படி நடக்குமோ, எது வலிக்குமோ, எப்படி இருக்குமோ, யார் செய்ய போகிறார்களோ, நான் திரும்பி வருவேனோ, என்னுடைய உறவுகளை பார்ப்பேனோ என்று எப்படியெல்லாம் அவர்களுடைய எண்ணங்கள் தத்தளிக்கும். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் நதியை போல பாய செய்வேன், உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். பயப்படாதீர்கள். மோசைக்காக ஒரு முறை அவங்க அண்ணன் ஆரோனிடமும் அக்கா மிரியாமிடத்திலும் மோசைக்காக வழக்காடின தேவன், வாதாடின தேவன். மோசையை குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? அவன் என் வீட்டை எங்கிலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று ஒரு மனுஷனுக்காக முகமுகமாய் வந்து நின்று அசர்ப்பு கூடாரத்தில் உடன் பிறந்த அண்ணனும் அக்காவும் தான் அவர்களிடத்தில் மோசைக்காக பரிந்து பேசுகிற தேவன், வழக்காடுகிற தேவன். இந்த நாளிலும் உங்களுக்காக எனக்காக நிச்சயமாக வழக்காடுவார். நம்மோடு கூட இருக்கிற தேவன் யார் என்பதை நிரூபிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளில் நீ பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா.
யாருமே இல்லை, எங்களுக்கு ஆதரவே இல்லை, எங்கள் பட்சத்தில் எதுவும் இல்லை, பணமும் இல்லை, ஆட்களும் இல்லை. எங்களை அற்பமாய், ஏளனமாய், கேவலமாய் வெட்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுக்கு எதிராக எழும்பி கோஷமிடுகிற கோலியாத்தை போல கர்த்தாவே, இந்த நாளிலே எழும்புகிற கூட்டங்கள் எத்தனையோ சபிக்கிற கூட்டங்கள் எத்தனையோ தப்பான பொருளைகளை, தப்பான காரியங்களை, இல்லாத காரியங்களை சொல்லி பேரை கெடுக்க கர்த்தாவே கங்கணம் கட்டி கொண்டு திரிகிற கூட்டங்கள் எத்தனையோ. ஆனால் நீர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்காக ஆதரவாய் நீர் வந்து நின்று எங்கள் பட்சத்தில் இருந்து எங்கள் நியாயத்தை நீர் கேட்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. மனம் மூடும் போக்கில் வாயில் வந்ததெல்லாம், மனசில் நினைக்கிறதெல்லாத்தையும் எங்களை குறித்து தப்புதமாய் தவறான கர்த்தாவே தகவல்களை சொல்லி பேரை கெடுக்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிற பிசாசனுடைய காரியங்களை நீ அடக்க போகிறதற்காக, நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறதற்காக, சத்துருக்கு முன்பாக எங்கள் தலையை உயர்த்தி எண்ணெயினால் எங்கள் தலையை அபிஷேகம் பண்ண போகிறதற்காக, எங்கள் கண்ணீரை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி போட போகிறதற்காக, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட குறைகளை எல்லாம் நீக்கி போட்டு எங்களுக்கு மன ரம்மியத்தை நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நம்முடைய கோலும் தனிமை எங்களை தேற்றட்டும். எங்களுக்கு விரோதமாய் பேசி எங்களை ஆமண்டவரே கிழித்து போடக்கூடிய ஒரு மிருகத்தை போல கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கும்படி திட்டமிட்டு செய்து கொண்டிருக்க எங்களை ஏமாற்றி பண்ண காரியங்களை நீர் கர்த்தாவே, நீர் தான் விட்னஸாக இருக்கிறீர் கர்த்தாவே. ஆகவே இந்த நாளில் உம்முடைய வார்த்தை சொன்னது போல உம்முடைய தூதன் எங்களுக்கு முன்பாக வருவாராக. உம்முடைய யுத்தம் எங்களுக்காக நடக்கட்டும். ஆமாண்டவரே, அவர்களுடைய பலசாலிகளை, தலைவர்களை, சேனாதிபதிகளை ஒன்றுமில்லாமல் அர்த்தமாக்கி போடுவதாக. எங்களோடு இருக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் ஊழியம் செய்கிற, நாங்கள் நம்புகிற, நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன் என்பதை நீ நிரூபிக்கும் காலமாக இது மாறட்டும் கர்த்தாவே. கர்த்தருடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படட்டும் ஐயா. உம்மை நம்பி இருக்கிற விசுவாசத்திற்கு எங்களுக்குள்ள கர்த்தர் ஆமாண்டவர் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் கட்டளையிடுவீராக. உம்முடைய நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த அருமையான வார்த்தையை, ஆறுதலான வார்த்தையை, தைரியப்படுத்துகிற வார்த்தையை, ஜெயம் எடுக்கிற வார்த்தையை இன்றைக்கி தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார் அல்லவா? இதை அநேகர் கேட்டு பயனடையட்டுமே. இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.